Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோல ஒரு important update தான். So first thing, இந்த year நம்ம TNPSC AE-க்கு interview post, non-interview post as well as diploma post-க்கும் நம்ம preparation கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாம்க்கான அப்டேட் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூ போஸ்ட் சிப்கார்ட் மேனேஜருக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, தென் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ், தென் டெஸ்பேட்ச் இதெல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 60% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்கொயரிஸ் என்ன அப்படின்னா நமக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு இசிக்கு சம் வேகன்சி, அதர் தென் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய வேகன்சி. அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு வந்து 13 வேகன்சி கிட்ட ஒரு 5 சிலபஸ் வந்து நமக்கு பர்டிகுலராக இசிக்கு வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எனிவே நான் இப்போ இசிக்கு, ட்ரிபிள்இக்கு, சிஎஸ்சிக்கு, ஐடிக்கு அப்படிலாம் வரலாமா? ஓகேங்களா, என்னோட சைடில் நம்ம அகாடமியில் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு என்ன கோர்சஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேம்மா. இது என்ன அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் எம்இ ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஇ ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஐடிஐ ஹோல்டர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, பட் எனிவே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அதாவது டிப்ளமோ லெவல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ எப்படி நம்ம சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துட்ருக்குறோமோ அதே மாதிரி டிப்ளமோ லெவலுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சைட்லேருந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே சிலபஸ் தான். பட் டு கம்பேர் வித் இன்ஜினியரிங் சிலபஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி சம் அடிஷ்னல் யூனிட்ஸ். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 9th யூனிட்டும் 10th யூனிட்டும் நீங்கள் செப்பரேட்டாக டிப்ளமோக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தென் ரிமைனிங் திங்ஸ்லாம் மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே ஓரளவு இன்ஜினியரிங் சிலபஸில் கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிப்ளமோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறீங்கல்ல, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க தெரியுங்களா, அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் கொடுத்துட்ருக்குறோம்ப்பா. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது கிளாஸஸும் கேட்குறீங்க மேம், கிளாஸஸ் எடுக்கிறீங்களா மேம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டெஃபினட்டாக கிளாஸஸ் உண்டு. பட் உங்களுக்கு டிப்ளமோ வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து தான் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இதுதான் விஷயம். நேற்று தான் நம்ம மெட்டீரியலே டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் A to Z இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் தமிழ் மீடியம் கேட்குறீங்கம்மா, பட் இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷனில் என்னால் இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட் தான் என்னால் கொடுக்க முடியுது. ஸோ அதையும் நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ மெட்டீரியல் வைஸ் உங்களோட யூனிட்டில் 10 யூனிட், பர்டிகுலராக 9th யூனிட் கேட்குறீங்க. நான் சொல்கிறது டோட்டலாக 10 யூனிட். 9th யூனிட்டில் 9A 9Bன்னு 2 யூனிட் இருக்குது தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த யூனிட்லாம் கவர் பண்ணி தான் நம்ம மெட்டீரியலாக உங்களுக்கு டிப்ளமோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங். உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து என்ன அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. ட்ரிபிள்இ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ இனிமேல் தான் இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் கொடுத்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா சாம்பிள் காப்பி கொடுப்பேன், உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே படிக்க கன்வீனியண்ட்டாக இருக்குது, மெட்டீரியல் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் எங்கிட்டேருந்து கெட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 வரும். ஓகே,
ஸோ அப்போது டிப்ளமோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த 10 யூனிட்ஸை வந்து கிளாஸஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா, கிளாஸஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா மினி கான்செப்ட் வீடியோஸாக வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 10 யூனிட்ஸ் டோட்டலாக சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் தான் கொடுப்போம். தேர்ட் திங் டெஸ்ட் பேட்ச்மா. ஓகேங்களா, என்னோட இதில் எப்போதுமே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒன்று டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் உங்ககிட்ட மெட்டீரியலை மட்டும் கொடுத்து நீ மெட்டீரியலை மட்டும் A to Z ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போனீங்க அப்படின்னா அப்போ தான் நீ ஃபஸ்ட் டைமாக அந்த கொஷின்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆனால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாம் அப்படிங்கும் போது ரொம்பவே ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பேசிக் டெஃபினேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ஸோ டேரெக்டாக இருக்கும் கொஷின்ஸு. ட்விஸ்டடாவோ இன்டைரக்டாவோ ரொம்ப டஃப்பாவோ நம்ம இருக்காது. அதாவது ஒரு யூனிட்க்கு 20 கொஷின்ஸ் அப்படின்னா 15 கொஷின்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸ் மட்டும் அதாவது கொஞ்சம் அதாவது ஒரு படி வந்து என்ன அப்படின்னா யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வெறும் மெட்டீரியலை மட்டும் கொடுத்துட்டு படிச்சுட்டு மேம் என்ன மேம் ஒன்றுமே கிளியர் பண்ண முடியல, அங்கே போய் உட்காந்தா ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவோமா. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு யூனிட்க்கு 200 கொஷின்ஸ்னு டோட்டலாக 2000 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான். எனக்கு மெட்டீரியல் மட்டும் கொடுங்க மேம், ஸோ நான் படிச்சுக்கிறேன். இல்லை மேம் நான் எனக்கு டெஸ்ட் பேட்சும் சேர்த்து, ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா ப்ராக்டிஸ்க்காக தாம்மா. ஓகே, ப்ராக்டிஸ் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஷார்ட் பீரியடில் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். அதாவது நம்ம முடிச்சிருவோமா, கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, ஈவன் படித்ததே நமக்கு ஞாபகம் இருக்கா, இன்னொன்று நம்ம எந்த இடத்துல விட்டு வச்சுருக்கிறோம், எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடுமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். என்ன அப்படின்னா நீ டெஸ்ட் பேட்ச் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் படி நீ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஒரு நாளைக்கு 3, அதாவது ஒரு யூனிட் வந்து 3 டேஸில் நீ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 3 நாளில் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு படிக்காமல் விட்டு வச்சுருந்தாலும் சரி, டெஸ்ட்டுக்காக நீங்கள் படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும், இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த டெஸ்ட் பேட்ச் பிளானு. ஸோ அதனால் நீங்கள் என்னங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஃபீஸ் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு 1000 rupees வரும். ஆனால் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா நான் அது உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் என்ன பேட்டர்னுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் ஆப்பில் டெஸ்ட்டு கொடுக்கறதுனால டிப்ளமோ லெவலுக்கு வந்து ஸோ அட் அ டைமில் நம்ம அட்டன் பண்ண முடியுமா, அதிக பேர் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் பேட்டர்ன் என்னங்கிறத நான் ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுதாம்மா நம்ம வந்து டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம இசிஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 5 சிலபஸ் வந்து நம்ம ஈஸி எலிஜிபிள்னு போட்டிருந்தேன். 533, 35, 47, 49. ஸோ இந்த 5 சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஓகே, அது 5 சிலபஸ் என்ன அப்படின்னா 33, 35, 37, 47, 49. ஓகேங்களா, இது பர்டிகுலராக யாருக்கு அப்படின்னா இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளான சிலபஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 5 சிலபஸ். ஓகே, இதில் யார் யார் வரலாம் அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, பயோமெடிக்கல், ட்ரிபிள் இ இவங்க எல்லாருமே வரலாம். ஆனால் நீங்கள் உங்களோட சிலபஸ்க்கு பர்டிகுலராக நம்ம எலிஜிபிளா அப்படிங்கிறத மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்கொயரிஸ் பண்ணவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லைப்பா. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரே ஒரு போஸ்ட்டுக்காக ஒரே ஒரு சிலபஸ். அது என்ன சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு 446 சிலபஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ ட்ரிபிள் இயை பொறுத்த வரைக்கும் ஒரே சிலபஸ்க்கு தான் நம்ம மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ அது நல்லாவே ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும். ஓகேங்களா, இந்த சைடு இசிக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5 சிலபஸ் வந்து நம்ம படிக்கணும். டோட்டலாக 13 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலபஸ்க்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். லாஸ்ட் யூனிட் பயோமெடிக்கல் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓகே ரிமைனிங் இருக்கக்கூடிய 533, 35 தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 37, 47 இந்த 4 சிலபஸ்க்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோமா. சாஃப்ட் காப்பி தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சாம்பிள் காப்பின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீ வந்து உங்களுக்கு 1200. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது 4 சிலபஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா, 4 சிலபஸாக கொடுக்குறோம்.
ஸோ அதனால் நம்ம ஒரு சிலபஸ்க்கே நம்ம 800 இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இது வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா ஐடிஐ லெவல் அப்படிங்கிறதுனால கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 4 சிலபஸ்க்கு 1200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 சிலபஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்டிகுலராக ஈஸி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் 5 படிக்கணும். ஸோ என்னோட சைடில் 4 இது கொடுக்குற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா தமிழ் மீடியம் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த டைம் என்னால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எடுக்க முடியுமாங்கிறது தெரியலப்பா. ஆனால் நம்மளோட சைடில் அந்த 4 யூனிட்டுக்கு டெஃபினட்டாக நான் இங்கிலீஷ் மீடியம் சோர்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? பட் தமிழ் மீடியம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அட் அ டைமில் நமக்கு 4 கோர்சஸ் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் தான் ஒவ்வொரு இன்சார்ஜாக எடுத்து தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ஈஸிக்கு பர்டிகுலராக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்க முடியுமாங்கிறது நமக்கு லேட்டராக தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். பட் ஆனால் ட்ரிபிள்இக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ மெட்டீரியல், ஃப்ரீ கிளாஸஸு, டெஸ்பேட்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிக்கு அந்த 4 சிலபஸ் ஒன்றும்ல அதில் பர்டிகுலராக 535 சிலபஸ் இருக்குல்ல, ஒரு நிமிஷம். ஆமாம், 535 சிலபஸ் இருக்குல்ல. ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு அதிக வேகன்சி 5 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிளாஸஸ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட சேனலில் மினி கான்செப்ட் ஃப்ரீ கிளாஸஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கான்செப்ட் வைஸாக 535 சிலபஸ்க்கு வந்து நான் வந்து கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே நான் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இப்போது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒர்க்கு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கான ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கிறதுனால ஸோ அது ஓரளவு 90% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கான இந்த 535 கிளாஸஸ் மட்டும் என்னோட சைட்லேருந்து நான் எடுக்கிற மாதிரி இருக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு மேம் நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு என்ன மேம் செய்கிறீங்க, ஏன்னா நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா இதில் 2மே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சரி டிப்ளமோவும் நம்ம ட்ரை பண்ணலாமே, ஏன்னா இதில் 13 வேகன்சி பர்டிகுலராக அந்த 535ல் வந்து உங்களுக்கு 5 வேகன்சி அப்படிங்கிறதுனால ஸோ இதையும் பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னனோ ஸோ அதை 1 by 1 கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பேன். இதுக்கடையில் அதிக என்கொயரிஸ் என்ன வருது அப்படின்னா சம் பர்டிகுலர் சிலபஸ் கொடுத்து மேம் இதுக்கு நீங்கள் கோர்ஸ் கொடுக்குறீங்களா, இதுக்கு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஐ திங்க் அது பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட அந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாம்லேயே வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னா எனி டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கு கேட்குறீங்கம்மா. மேபி நான் உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன டாஸ்க்கு சொன்னனோ என்ன கோர்ஸ் கொடுக்குறதா சொன்னனோ அதை என்னோடய சைட்லேருந்து பக்காவாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அதாவது உங்களுக்கு ஏன்னா ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மேம் இதில் அதிக வேகன்சி இருக்குது மேம், ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கும் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும். பட் இருந்தாலுமே என்ன அப்படின்னா என்னோடய ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட ஃபேக்கல்ட்டிஸ் அங்கேருந்து நம்ம கெட் பண்ணி அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எனக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் போட்டு வைங்க மேம் இது உங்களுக்கு அவைலபிளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வைங்க. மேபி என்னோடய ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது அதில் நான் ஷார்ட் அண்ட் நீட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது டிப்ளமோ லெவல் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல், டெஸ்பேட்ச்சு, ஃப்ரீ கிளாஸஸ் தனியாக கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஈஸிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 சிலபஸ்மா. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ 4 சிலபஸ்க்கு மெட்டீரியலு தென் அதே மாதிரி டெஸ்பேட்ச். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரே சிலபஸ் அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டாக 2000 கொஷின்ஸு per யூனிட்க்கு 200 கொஷின்ஸு இந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. பட் இது 4 சிலபஸ்க்கு டெஸ்பேட்ச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் என்னங்கிறத பார்த்துட்டு ஷெடியூல் போடும்போது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2மே எப்போ ஸ்டார்ட் ஆகுது, டெஸ்பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுமா. ஓகே, ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் எண்டுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு செப்டம்பர் 1 வீக்லேருந்து எக்ஸாமுங்கிறதுனால உங்களுக்கு ஆகஸ்ட் 1 வீக் வந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கான டெஸ்பேட்ச் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங்குரியதை ஜூலை 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஜூலை 1 வீக் வந்து சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கான டெஸ்பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு 1 மந்தில் முடியும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பேரலாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எதுவுமே கோயின்சைட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதை படிக்கிறேன், அதை அட்டன் பண்ணோம், அதை அட்டன் பண்ண முடியல, இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ நான் அதாவது எல்லாமே தொடர்ந்து படித்தா ஒருத்தவங்க படித்தா நம்ம எப்படி கோர்ஸ் கொடுப்போம் அந்த மாதிரி தான் நானும் பர்ஃபெக்டாக போட்டிருக்கிறேன்.
ஸோ அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மந்தில் இன்ஜினியரிங்கான டெஸ்ட் பேட்ச் இசிஇ ட்ரிபிள் இ ரெண்டுக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மந்த்து டிப்ளமோ லெவலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகி எண்டிங்கில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆனால் இது மட்டும் அந்த 4 சிலபஸ் அப்படிங்கிறதுனால இசிக்கு 4 சிலபஸ் அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா என்னங்கிறத நான் பார்த்துட்டு ஷெடியூல் போட்டு எத்தனை கொஷின்ஸு அதுக்கான ஃபீ என்னங்கிறத உங்களுக்கு நான் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிப்ளமோக்கு பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கிடையில் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலர் சிலபஸ் இந்த 4 சிலபஸ்லையுமே பர்டிகுலர் சிலபஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ அவங்களுக்குமே நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு என்ன சிலபஸ் டிப்ளமோ லெவலில் எலிஜிபிள்னு சொல்லுங்கம்மா. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஈவன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எம்சிக்யூ கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட சைட்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலுமே ஓப்பனாக கேளுங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் டவுட் இருக்குது, இல்லை நம்ம போடக்கூடிய டெஸ்ட் பேட்சில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக டவுட் கேளுங்க. ஓகேங்களா? அதர் சப்ஜெக்ட்ஸாக இருந்தால் ஃபேக்கல்ட்டி கிளாரிஃபை பண்ணுவாங்க, என்னோட சப்ஜெக்டாக இருந்தால் நானே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பேன். எல்லாமே வாய்ஸ் நோட் தான். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும், இல்லை மேம் நான் செல்ஃபாக தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் டவுட் கேட்குறது விஷயமே கிடையாதுமா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸை வச்சு நம்ம உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்போம். பட் ஆனால் அவங்களோட அவைலபிள் டைம் பொறுத்து அதுதான். ஸோ அதனால் டிலே ஆகுமே தவிர உங்களோட டவுட் வந்து கிளாரிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது இந்த பேசிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம். ஓகே, இன்னொரு ஒரே ஒரு இது, இப்போ நியூவாக இப்போ இந்த ஃபீல்டுக்கே புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆல்ரெடி ஏஇயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நல்ல விஷயம். பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு இந்த சிஎஸ்சி ஐடி ஓரியன்டாக நிறைய வேகன்சி அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயும் சிஎஸ்சி ஐடியாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கே புதுசு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா கொஷின்ஸ் பேட்டர்ன் முதற்கொண்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேம் 200 கொஷின்ஸ்னால் எப்படி கேட்பாங்க, ரிட்டனில் இருக்குமா, எம்சிக்யூ டைப்பா, இதெல்லாமே கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கே ரொம்ப வந்து புதுசான ஆள் அப்படிங்கும் போது டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் உட்காந்திங்கன்னா எல்லா அதாவது எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே அங்கே எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறது நிறைய இது தடுமாறும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான். 40% மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், 60% வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? என்கிட்ட பேசுகிறவங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். சும்மா மெட்டீரியலை வச்சு படிச்சுட்டு டேரெக்டாக போய் அங்கே போய் எக்ஸாமில் உட்காந்திங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸும் தெரியும், ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்து 1 மார்க் 2 மார்க் 10 மார்க் 5 மார்க்லாம் போனவங்களோட கதையை கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், டைம் பத்தாமல் கொஷின்ஸை விட்டுட்டேன், டைம் பத்தாமல் 10 கொஷின்ஸை விட்டுட்டேன், டைம் பத்தாமல் 20 கொஷின்ஸை விட்டுட்டேன். ரிப்பீட்டடாக நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஃபீட்பேக் இது தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் என்ன மேம், எக்ஸாம் கூட அட்டன் பண்ணிட்டேன் மேம், லாஸ்ட் 20 கொஷினை விட்டுட்டேன், எனக்கு டைம் பத்தலை. ரீசன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃபை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க, எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதாவது கரெக்டாக சூஸ் பண்ணி ஐடியா பண்ணி இது படித்தோமே அது படித்தோமே எல்லாம் வந்திருப்பாங்க. லாஸ்ட் 50 கொஷின்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா டைம் பத்தாமல் சும்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சின்னு சம்திங் ஃப்ளூக்கில் போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய 50 கொஷினில் 30 கொஷின் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். ஆனால் உன்னோட கட் ஆஃப் லாஸ்ட்டாக நீ போஸ்டிங்க்கு வந்து என்னென்னா ஒரு 10 மார்க்கில் போயிருக்கும். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயமா எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஓகேங்களா, என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது ஒன்று தான், டைம் பத்தலை. ஸோ அப்போ எந்த விதத்தில் நீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சைடு டெக்னிக்கல் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் போதும், அதை நல்லா படி, ஆனால் படிக்கிறத புரிஞ்சு படி. ஓகேவா? நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். மேம் நீங்கள் கொடுத்த மெட்டீரியலை தான் படித்தேன், A to Z படித்தேன், பட் கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ நீ அங்கே அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த 3 மணி நேரத்தில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் ரீசனாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரியலைன்னா விட்டுரு. ஓகேவா? அதை மனப்பாடம் பண்ணியாவது நம்ம எதையாவது பண்ணி படிச்சிருவோம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காத. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. டெக்னிக்கலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் டெக்னிக்கலுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் டெக்னிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்,
அதிகமாக இயர்ஸு நம்பர்ஸு ஸோ நிறைய பைகாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டெக்னிக்கலுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், பைகாட் பண்ணுறது. டெக்னிக்கலுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ தெளிவாக இருங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, டெக்னிக்கலுக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மேம் டெக்னிக்கல் பாருங்கள் பர்ஃபெக்டாக படித்து பக்காவாக மார்க் எடுக்கிறேன் மேம் அப்படின்னா மார்க் எடுக்கலாம். போஸ்டிங் ஓகேவா? ஸோ போஸ்டிங் உனக்கு வேணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஸ்மார்ட்டாக எப்படின்னா டெக்னிக்கலும் படிக்கணும், நான் டெக்னிக்கலும் படிக்கணும். ஓகேவா? மேம் நான் ஒர்க்கிங் மேம், என்னாலலாம் ரொம்ப நேரம் படிக்க முடியாது, மேக்ஸிமம் 3 மணி நேரம் படிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னா 3 மணி நேரம் படிக்கிறேன்னா 1.5 மணி நேரம் டெக்னிக்கல், 1.5 மணி நேரம் நான் டெக்னிக்கல், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்கணும். அதே இதை நீ எப்படி காம்பன்சேட் பண்ணணும்னா, ஒர்க்கிங் பீப்புளுக்கு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. ஸோ அதனால் அதில் ஒரு 12 மணி நேரம் கணக்கு வைக்கணும். மேம் என்ன மேம் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 12 மணி நேரம் படி, 15 மணி நேரம் படி அப்படின்னா, நீங்கள் படிக்க போகிறது இன்ஜினியரிங்காக இருந்தால் வெறும் 2 மாதம், டிப்ளமோ இருந்தால் வெறும் 3 மாதம். ஓகேங்களா? அதே மாதிரி டிப்ளமோ லெவல் எக்ஸாமா நம்ம எழுதணுமா அப்படின்லாம் எம்இ ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கவே வேண்டாம். அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம் எழுதி உள்ளே போயிட்டீங்கன்னா கூட அப்புறம் ஃபீல்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது உள்ளே இருந்துக்கிட்டு என்னென்ன எக்ஸாம் எழுதி மேலே வரதுனாலும் வரலாம். ஓகேங்களா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமே அப்ளை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஃபோக்கஸ். ஓகேவா? எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இதுதான் படிக்க போகிறேன், இந்த சிலபஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த சிலபஸில் A to Z 10 யூனிட்டை பக்காவாக முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்கம்மா. ஓகேங்களா? எனக்கு அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கால் பிஸின்னு தான் வரும். ஓகேவா? நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. நிறைய நியூ பர்சன்ஸ் கிட்ட நான் நிறைய என்கொயரிஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 மாதத்தில் அவங்க ஸ்மார்ட்டாக போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டாக தெரியும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலை பர்ஃபெக்டாக படிச்சிருக்கணும். இன்னொன்று பூஸ்டப் மார்க் என்ன அப்படின்னா நம்மளோட நான் டெக்னிக்கல் தான். ஓகேவா? நான் டெக்னிக்கலில் ஆப்டிடியூடை விட்டுறாதீங்கம்மா. 25 மார்க் அப்படியே சொல்லையாக வரும். ஓகே, நான் டெக்னிக்கலாக முதல்ல ஆப்டிடியூடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மெயினாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கவர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் தான் மேம் இன்றைக்கி எனக்கு படிக்க டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தையும் அரை மணி நேரம் டெக்னிக்கல், அரை மணி நேரம் நான் டெக்னிக்கல் படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஏன்னா படித்து முடிச்சுட்டு 10 நாள் கழித்து திரும்பி பார்த்தேன் அப்படின்னா நம்ம தான் நோட்ஸ் எழுதுனோமா, நம்ம தான் படித்தோமா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்க. இன்னொரு விஷயம், நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாத, கிங்ஸ் மாதிரி எடுங்க. ஓகேவா? ஒரு 10 பக்கத்துக்கு நீ மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு பேஜில் ஒரு 1/4 இதுதான் நோட்ஸே எடுத்துருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நீ புதுசு, நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், அதெல்லாம் அங்கே பேசவே பேசாது. ஓகேவா? நீ போடுற எஃபோர்ட்டு, அதுவும் நீ போடுற ஸ்மார்ட் எஃபோர்ட் மட்டும்தான் அங்கே பேசும். எப்போதுமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னோடய ஹார்ட் ஒர்க் போடுவேன். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை நீங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், சம்திங் வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மேம் என் கசின் இதை படிக்க சொன்னாங்க மேம், என் பேரண்ட்ஸ் இதை படிக்க சொன்னாங்க, என்னோடய மாமா இதை படிக்க சொன்னார், என்னோட பெரியப்பா இதில் இருக்காங்க, இபியில் இருக்காங்க, இதை படிக்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்கம்மா. ஒன்றால் என்ன முடியுது அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டு படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களாப்பா? ஸோ ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பர்ஃபெக்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த இதில் வந்து நிறைய பேர் உள்ளே போகலாம். இது ஒரு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய சான்ஸு. ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.